ஆமா, எல்லாத்துட்டையும் இப்போ வந்து என்கொயரி பண்ணிட்டாங்க. நேற்று இருந்து உங்கள் மாவட்ட சமூக நல அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாவே அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க. நேற்று நைட்டு இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மேனை பற்றி அட்வர்ஸா, அதாவது வேற எந்த ஒரு புகாரும் சொல்லலை. அதுதான் எங்களுக்கு சந்தேகம், அதுதான் காவல்துறைக்கும் ஒரு சந்தேகம். அதனால அதுக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரிமாண்ட் பண்ணுறாங்க. எதனால இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம். அதனாலதான் எல்லா இடம் பெண் காவலர் மாத்திரம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்பிக்கைக்குரிய யாருமே புகார் சொல்லல. எதனால இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை புது பிள்ளைன்னு நடந்துக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியலங்க. அது முடிவு வரட்டுங்க, சரிங்களா? நீதிமன்றம் முடிவு செய்யும். இல்ல உள்ள யாரும் போக முடியாது, வேற யாரும் ஆகல. அந்த பிள்ளைங்க வேற யாருமே எல்லாத்திட்டையும் என்கொயரி பண்ணியாச்சு. 128 பிள்ளைங்கள்ட்டையுமே கேட்டாச்சு, 123 பிள்ளைங்கள்ட்டையும் கேட்டாச்சு. இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டா அடையாளம் காமிச்சிட்டா. அந்த பிள்ளை வந்து தைரியமா இதை ஃபேஸ் பண்ணதுனால இன்னைக்கு அந்த காலில் வலியோட முடிஞ்சு போச்சு. ஆமா, காலில் ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க, கண் விழிச்சிட்டாங்க, மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காங்க. தைரியமான பொண்ணு. இது வரைக்கும் ஒரு நிகழ்வு கூட நடந்தில்லைங்க. இதுதான் முதல் நிகழ்வா நடந்திருக்கு. அங்க உள்ள ஊழியர்களாலே நடந்தது வந்து இது முதல் நிகழ்வு. அதனால பிள்ளைங்க தைரியமா வரலாங்க, தங்க வைக்கலாம், அரசு இல்லத்துல தங்க வச்சு படிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த வசதி இல்லாதவங்க, இவர் வந்து சிங்கிள் பேரண்ட் அந்த மதர், அதனால தான் நம்மகிட்ட கூட்டிருக்காங்க. இப்போ அந்த தாயும் சொன்னாங்க வெளியே வராமல் பார்த்துக்கோங்கன்னாங்க. அப்புறம் வேற ஒரு ஹோம்ல என் பிள்ளை போட்டுக்கிறேன்னு இருக்காங்க. வேற ஒரு அரசு இல்லத்தில் மாற்றிக்கிறோம் அந்த பிள்ளை. அதை இப்போ இன்னைக்கு சொல்றதுனால எல்லாத்தையும் பெண் காவலர்கள் போட சொல்றாங்க. உள்ள ஆள் நிச்சயம் நைட்டு தங்கணுன்றதை கட்டாயப்படுத்தியிருக்கோம். அது மாதிரி ரெகுலர் விசிட் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த திருப்பூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஆள் கட்டாயம் ஒரு பெண்ணு நைட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக படுத்திருக்கணுன்றது அது எல்லாமே என்ஷூர் பண்ணிட்டு தான் வரோம். பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணணும்னு முறையாக அது மாதிரி ரிப்போர்ட்டும் வாங்கிட்டே இருக்கோம். மந்த்லி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம ஆட்கள் விசிட் பண்ணி மாவட்ட குழந்தைகள் அலுவலர்லேருந்து விசிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்கங்க. அதனால எல்லாமே இப்போ 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக்கிட்டோம். சட்ட நடவடிக்கை அங்கீகாரம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கடுமையாக்கிட்டு வரோம். இப்போ இன்னையிலேருந்து அந்த பெண் காவலர்கள்ன்றதை நம்ம என்ஷூர் பண்ணிடுவோம். அதனால பெண்கள் வந்து நீங்கள் இனி வாட்ச்மேனா புரிவதுக்கு அவங்களும் தைரியமாக முன் வருவாங்கன்னு நம்புறேன் நான். இல்லை இப்போவே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொடுத்துருவாங்க. இன்னைக்கு டைரக்டர் கொடுத்துருவாங்க. அந்த சமூக குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறை இருக்குல்ல, குழந்தை சேவைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, அதன் மூலம் இன்னைக்கு வந்து உத்தரவு போட்டுருவாங்க. என்ஜிஓக்களுக்கு நடத்துகிற குழந்தைகள் எல்லாம், குறிப்பா பெண் குழந்தைகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு உத்தரவு போட்டுருவாங்க. குழந்தைகளுக்கு ஒரு காவலர் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்ல, வாட்ச்மேன்றது வாசல்ல தாம்மா, அவங்க கேட், யாரும் உள்ள போக கூடாது, கேட்ல தான் அவங்களுக்கு டியூட்டி. இல்ல இப்ப 103 பேர் இருந்திருக்காங்க, அதுல ஒரே ஒரு அந்த சமையல்காரங்க மட்டும் தான் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. 100 ஆமா, அவ்வளவு பேருக்கு இந்த ஒரு ஆள் பாத்துக்க முடியுமா? இல்ல வார்டன் லீவு. ஆக்சுவலா வார்டன் உள்ள இருக்கணும், வார்டன் உள்ள தங்கணும், அவங்களுக்கு உள்ள ரூம் இருக்கு, வார்டன் உள்ள தங்கணும். நேற்று அவங்க லீவ்ல போயிருக்காங்க. ஆமா, அதுவும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். எப்படி இங்கே மேலே சொல்லலாம், டிஎஸ்டபிள்யூக்கு சொல்லலை, அவங்க சூப்பர்டென்ட்டை சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் ஆக்ஷன் எடுக்கிறோம். புகார்களுக்கான வாய்ப்புகள் பரவலாக்கல அப்படிங்க. எப்படி இந்த மாதிரியான புகார்கள், குழந்தைகளுக்கு மாதிரி சொல்லக்கூடாத புகார்கள்லாம் இருக்குல்ல மேடம், கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இல்ல, ஸ்கூல்ல எல்லாம் மாணவர் மனசுன்னு பெட்டி வச்சிருக்கிறாங்க. இது ஆமாங்க, ரெகுலரா கண்காணிக்கப்படுதுங்க. இந்த எப்படி நீங்க பாஷா ஆக்ட்ல பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கான அந்த புகார் பெட்டி, அந்த குழுக்கள் எல்லாமே கண்காணிக்கப்படுது. எங்க புகார் வந்தாலும் உடனே பாத்துறோம், இல்லாட்டாலும் ரெகுலரா பாக்குறாங்க. ஆமா, 1098 போன் நிறைய வருதுங்க, நிறைய நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டடா ஃபோன் வருது. ஒன்று சில என்கொயரி வரும், சிலது ஃபண்ணுக்காக பண்ணுவாங்க. ஆனால் நிறைய புகார், சின்ன சின்ன விஷயங்கள் கூட 1098ல் 181ல் புகாராக வந்துடுது. அந்த கால்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது. அதனால நிறைய பேருக்கு அந்த நம்பர், அழைப்புகளோட எண்ணிக்கை அதிகம், எல்லாமே புகாரா இருக்காது. சும்மா இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது பண்ணுங்க பண்ணனா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எப்படி கால் ரெஜிஸ்டர் எல்லாமே சின்ன குழந்தைகள் தானங்க. ஒண்ணும் இல்ல சார், இப்ப 1098 வந்து நம்ம வெளியே சொல்றோம், உடனே அவன் ஃபோன் பண்ணி பார்ப்பான் 1098 ஒர்க் பண்ணுதான். அது அவனுடைய ஒரு என்ன சொல்றது, ஈகரா கியூரியாசிட்டியா பண்றது, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால நாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. எல்லாம் என்கொயரி பண்றாங்க. சில ஸ்பெஷல் கிளாஸ்க்குலாம் ஃபோன் அதில் தானே வருது, ஸ்கூல்ல வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாமே நிறைய அழைப்புகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனால
அரசு இல்லங்கள் இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக புகார்களுக்கு எண்கள் எதுனா அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? புகார் பெட்டிகள் அல்லது புகார் எண்கள் மாதிரி இது நம்ம வேணா புகார் பெட்டிகள் புகார் எண்கள் மாதிரி இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக செல்போன் இல்ல நம்பர் இதே 1098 தான் அவங்களுக்கும் இமீடியட் ஆக்ஷன் வில் பி டேக்கன். எப்படியும் உள்ள வந்து யூ ஹேவ் ஏன்னா பெற்றோர்கள் வர்றாங்கல்லங்க, வாரத்துக்கு ஒருக்கா பெற்றோர்கள் சந்திக்க வர்றாங்க, அதனால அது ஃப்ரீயாம உள்ளதுதான். ஃபுல்லாவே அவங்க யாரையும் சந்திக்க முடியாம வைக்கல, பெற்றோர்கள் வந்து சந்திக்கிறாங்க, உறவினர் வந்து சந்திக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமா தான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.